உயர்தர பரீட்சை முடிவுகளுக்கு அமைய பௌதிக விஞ்ஞான பிரிவில் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த தேவேந்திரன் திருக்குமரன் தேசிய மட்டத்தில் முதலிடத்தை பெற்றுக் கொண்டார். தேவேந்திரன் திருக்குமரன் கிளிநொச்சி தொண்டமாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். வெற்றி எமது சமூகத்துக்கும் எனது பாடசாலைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். வெற்றிக்கு பங்களிப்பு செய்த மற்றும் ஊக்குவித்த அதிபர், முன்னாள் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மற்றும் எனது சக மாணவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்தில் நான் சிறந்த ஒரு கணிதவியலாளர்களாக வர விரும்புகின்றேன். பரீட்சையை எதிர்கொள்ளும் மாணவர்கள், நீங்கள் ஆர்வத்தோடு படித்தால் விடாமுயற்சி உங்களை தோற்கடிக்க செய்யாது. நம்பிக்கையோடு செயற்படுங்கள். நாங்கள் பெருமைப்படுகிறோம். அதிபர், ஆசிரியர்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள், இவருக்கு 5 நாடுகள் போய் வந்தமைக்கு உதவி செய்த நிறுவனங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தின் அதிபராகிய நான் பெருமை கொள்ளும் விடயமாக வரலாற்று சாதனையாக எமது பாடசாலையின் மாணவர்கள் இலங்கை ரீதியாக பௌதிக விஞ்ஞான பிரிவிலே 1வது இடத்தை பெற்றிருக்கின்றார். இவர் இணைப்பாட செயற்பாடுகள், கணித ஒலிம்பியாட் என்று இவர் கற்ற காலம் தொடக்கம், அதாவது தரம் 1லிருந்து 13 வகுப்புகளை இங்கேயே கற்றார். எமது ஆசிரியர்களை நம்பி முழுமையாக கற்றலில் ஈடுபட்டார். சுயமாக கற்றக்கூடிய மாணவனாகவும் காணப்பட்டார். அவருக்கு எமது பாடசாலை சமூகம் வாழ்த்தி நன்றியுணர்வோடும் இருக்கின்றது. இதேவேளை காத்தான்குடி மத்திய கல்லூரியைச் சேர்ந்த முகமது ஜுபைதீன் முகமது ஃபர்தான் வர்த்தக பிரிவில் தேசிய மட்டத்தில் முதலிடத்தை பெற்றுள்ளார். முகமது ஃபர்தான் காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். இவ்வெற்றியினை பெற்றுத்தருவதற்கு உதவியாயிருந்த காத்தான்குடி மத்திய கல்லூரியின் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் மற்றும் என் சக மாணவர்களுக்கு இக்கணம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2.5 வருட ஏல் வாழ்க்கையில் இப்பெருவேறு கிடைக்கப் பெறுவதற்கு நான் செய்த முயற்சிகள் பல. அதில் சில தியாகங்களும் அடங்கும். தேவையற்ற வகையில் வெளியில் தெரிவது, அதிக அளவிலான ஃபோன் பாவனை, சோசியல் மீடியா பாவனை, அவற்றை தவிர்ப்பது கடினம்தான். இருந்தாலும் அவற்றை தவிர்ப்பது தான் பெருவேறுகள் உயர்ந்து வருவதற்குரிய அடிப்படையாக நான் கருதுகிறேன். ஏனெனில் நமது மைண்ட் டைவெர்ட் ஆகும்போது படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண இயலாது. ஸோ அதான் பேசிக் நான் நினைக்கிறேன். OALஇல் 9 ACTகளை பெற்றதும் பல பேர் வலியுறுத்தியது பௌதிக விஞ்ஞானம் அல்லது உயிரியல் விஞ்ஞான பிரிவுகளை தெரிவு செய்யுமாறு. எனக்கு வணிகப் பிரிவில் இருந்த கூடிய நாட்டத்தின் விளைவாக நான் வணிகப் பிரிவை தெரிவு செய்தேன். என் மகன் இன்றைக்கு அகில இலங்கை ரீதியில் பாஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவர் முயற்சி தான். நாங்களும் இவருக்கு கூட இருந்து கண் விழித்து படிக்கிறதுக்கெல்லாம் கூட இருந்திருக்கோம். பெற்றோர், ஒவ்வொரு பெற்றோர்களும் இப்படி கண்காணித்து பிள்ளை எங்கே போகுது எங்கே வருகுது என்று கண்காணித்து முயற்சி செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையும் இப்படி பாஸ் பண்ணி காட்டுவார். இவர் எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைகளை கவனிக்கணும். இவர் தூங்கினா தான் நான் தூங்குவேன் இரவையில். இப்படி அவர முயற்சி தான். நான் என் ஹஸ்பண்டும் 4ஆம் தரம் தான் படித்தேன். எம்முடைய பாடசாலையை பொறுத்தவரையிலும், காத்தான்குடி மத்திய கல்லூரியை பொறுத்தவரையிலும், மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தை பொறுத்தவரையிலும் இது மிக ஒரு பெருமையான ஒரு அடைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மாணவன் இந்த பாடசாலையில் வர்த்தக பிரிவில் கல்வி கற்பதை தனக்கு விருப்பமான ஒரு துறையாக அவன் தேர்ந்தெடுத்து கொண்டதை நாங்கள் அவதானித்தோம். இந்த பாடசாலையில் கல்வி கற்ற MSM ஃபர்தான் என்ற மாணவன் பாடசாலைக்கு தொடர்ச்சியாக வருகை தருகின்ற ஆசிரியர்களுடைய நல்ல விடயங்களை செயற்படுத்துகின்ற ஒரு மாணவனாக நாங்கள் கடந்த காலத்தில் இந்த மாணவனை நாங்கள் கண்டோம். பாடசாலையினுடைய செயற்பாடுகளில் எந்த மாணவன் தொடர்ச்சியாக நல்ல ஈடுபாட்டோடு தொடர்ந்து கற்கின்றானோ அவன் இவ்வாறான அடைவுகளை அடைய முடியும் என்பதற்கு தற்கால மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான மாணவனாக இந்த மாணவனை நாங்கள் காண முடிகின்றது. கலைப்பிரிவில் குருநாகல் வயம்பு ரோயல் கல்லூரியினைச் சேர்ந்த அசிந்த முஹிரங்க ரத்நாய்க்கு அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பிடித்துள்ளார். உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் வயாங்குடை பண்டாரநாயக்க மத்திய மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த இஷானி மனோதா அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்றுள்ளார். கொழும்பு ரோயல் கல்லூரியைச் சேர்ந்த திலான் சஞ்சன கருணாரத்ன உயிரியல் பிரிவில் முதலிடத்தை பெற்றுள்ளார். பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் கம்பகா பண்டாரநாயக்க வித்தியாலயத்தைச் சேர்ந்த ஷிஹான் அனுஜய வணிகசூரிய முதலிடத்தை பெற்றுக் கொண்டார்.